நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரோவர்ஷியலான தமிழ் மூவி தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ப்ரொடியூசரை காட்டுறாங்க. ஹாட்ஸ்பாட்டோட போன பார்ட்ல வந்தார்ல அதே ப்ரொடியூசர் தாங்க. இவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போன பார்ட்ல ஹீரோ சில இடக்க முடக்கான கதைகளை சொல்லி அப்பா சம்மதத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதோட அவர் சொன்ன கதையை படமா எடுத்து அது பெரிய ஹிட்டும் ஆயிடுது. அதனால அந்த படத்தோட சீக்வலுக்கு பல பேர் வந்து கதையை சொல்றாங்க. ஆனா ஒன்னும் பெருசா கிளிக் ஆகல. ஃபேன்ஸ் வேற ஒரு பக்கம் எப்ப அடுத்த பார்ட் வரும்னு கேட்டுட்டே இருக்க அப்பதான் ஒரு நாள் அவரை பார்க்க ஷில்பான்னு ஒரு லேடி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ப்ரொடியூசர் அப்படியே வழி ஆரம்பிச்சிடுறாருங்க. புடவையில பாக்குறதுக்கு அப்படியே அவ்வளவு அழகா இருக்காங்களா, நீ ஒருத்தி தாமா பொண்ணு மாதிரி ஒழுங்கா லட்சணமா புடவை கட்டிட்டு வந்திருக்க, வரதுங்க எல்லாம் அரையும் குறையுமா மோசமா ட்ரெஸ் பண்ணிட்டு வருதுங்க, அதுவும் ஏதாவது கேட்டா இது எங்களோட உரிமைன்னு ஃபெமினிசம் பேச ஆரம்பிச்சிடுதுங்க. சரி அதை விட உன்னோட கதையை சொல்ல ஆரம்பி கேட்போம்னு சொல்ல அவங்க இருடா சொல்றேன்னு ப்ரொடியூசரை வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ப்ரொடியூசர்னு பார்க்காம ரொம்ப ஓவரா பேசுறேன்னு கேட்டா உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ ஒர்க் பண்ற இடத்துல என்ன மரியாதை இல்லாம பேசுன, அதனாலதான் அப்படி பேசுறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ப்ரொடியூசர் இன்னும் வெறியாகி அவங்கள திட்ட போக உடனே அவங்க இப்ப நமக்குள்ள நடந்த சுயமரியாதை கான்செப்டை வச்சு எனக்கு ஒரு கதை தோணுதுன்னு அதை வச்சு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையோட பேரு டியர் ஃபேன். முதல்ல சத்யாங்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவன் இப்ப உச்சத்துல இருக்கிற நடிகர் ராசாவோட வெறித்தனமான ஃபேனுங்க. அதோட இவனும் ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் எந்த அளவுக்கு பயங்கரமான ஃபேன் தெரியுமா, பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணோட வீட்டுல அவங்களோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக ஒரு நாள் பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க பொண்ணோட அப்பாவும் இவனும் பேசிட்டு இருக்கும்போது இவன் சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டாபிக் அவனோட ஃபேவரட் ஹீரோ ராசா வரையும் போக அவரு ராசாவோட ஆக்டிங் பத்தி கலாய்ச்சி கெக்க பெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. தன்னோட ஃபேவரட் ஹீரோவை பத்தி பேசி கலாய்ச்சோன்னு சத்யாவுக்கு வெறி ஆயிடுதா. அதனால அவரை வருங்கால மாமனார்னு கூட பார்க்காம அவரை கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறான். அதுல ரெண்டு பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆக நடுவுல இந்த பொண்ணு தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. சத்யா அந்த பொண்ணு கிட்ட உனக்கு நான் வேணுமா உன் அப்பா வேணுமான்னு கேட்க அவ ரொம்ப சின்சியரா லவ் பண்ணதால இவன் தான் வேணும்னு சத்யா கூட போயிடுறா. தனியா போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இப்ப ஜேம்ஸ்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தாதாங்கிற ஒரு ஆக்டரோட வெறித்தனமான ஃபேனுங்க. தளபதியா தான் இவங்க சிம்பாலிக்கா தாதா ராசான்னு படத்துல வச்சிருக்காங்க. சத்யா ஒரு மாதிரியான ஃபேன்னா இவன் இன்னொரு மாதிரியான ஃபேனுங்க. தாதாவோட படம் ரிலீஸ் ஆகுறதால வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி ஆபீஸ்ல லீவ் கேட்க மேனேஜர் லீவ்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுறாப்ல. இவனுக்கு குடும்பத்துல எவ்வளவோ கமிட்மெண்ட் இருக்கு, ஆனா அதை கூட ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதவன் இப்ப அவன் ஹீரோவோட படத்துக்கு லீவ் கொடுக்காதத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறான். அதனால கோவத்துல மேனேஜரோட ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க மேனேஜர் பயந்து போய் அவனை வேலையை விட்டே தூக்கிடுறாருங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் அவங்களோட ஹீரோக்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போவாங்க. இதுல என்ன ஹைலைட்னா இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் ஒரே ஏரியால அதுவும் ஆப்போசிட் வீட்ல இருக்காங்க. யாராவது ஒருத்தரோட மூவி தனியா வந்தாலே அங்க ஃபேன்ஸ்குள்ள ஏதாவது வாக்குவாதம் ஆகி கலவரமே ஆயிடும். அப்படி இருக்கும்போது 10 வருஷம் கழிச்சு இப்ப ரெண்டு பேரோட படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்களோட ப்ரொடக்ஷன்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால ரெண்டு குரூப்பும் ஒரே ஃபயரா சுத்திட்டு இருக்க படம் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆயிடுது. ஒரு பக்கம் ஜேம்ஸோட அம்மாவும் அப்பாவும் மிஸ் ஆயிடுறாங்க. அதே சமயம் இங்கே பார்த்தா சத்யாவோட வைஃப் தன்யாவும் மிஸ் ஆயிடுறா. ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எவ்வளவோ தேடி பாக்குறாங்க, ஆனா எங்கேயும் அவங்க கிடைக்கல. அப்பதாங்க சத்யாவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. கால் பண்ணவன் பொண்டாட்டிய காணும் தேடிட்டு இருக்கியா, அவ என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்றான். டே யாருடா நீ, என் வைஃப் எங்கடா இருக்கான்னு சத்யா கேட்க தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட மொத ஆள் நீந்தான் அப்படின்னு பதிலுக்கு அவன் போக்கிரி டயலாக்லாம் பேசிட்டு இருக்கான். யாரா நீ, உனக்கு என்னடா வேணும், என் வைஃப் எதுக்குடா கடத்தி வச்சிருக்கேன்னு கேட்க நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னவன் நாளைக்கு 12 மணிக்குள்ள தாதாவும் ராசாவும் என்கிட்ட கான்ஃபரன்ஸ் கால்ல பேசணும், இல்லனா உன் வைஃபை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். இதே மாதிரி ஜேம்ஸுக்கும் கால் வந்திருக்குங்க. ஆனா இது கண்டிப்பா சத்யாவோட கேங் தான் நம்மள பேனர் வைக்க விடாம டைவர்ட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறான். அதனால உடனே சத்யாவை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட சண்டைக்கு வர அவன் என்னோட வைஃபையும் கடத்தி இருக்காங்கன்னு ஜேம்ஸ் கிட்ட சொல்றான். இருந்தாலும் நம்பாம ரெண்டு பேரும் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேருக்கும் அவன் வைஃபோட போட்டோவும் அப்பா அம்மாவோட போட்டோவும் வருது. அதை பார்த்தோன்னு தாங்க யாரோ உண்மையா கடத்தி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுது. அதனால ரெண்டு கேங்கும் அவங்களோட ஹீரோட வீட்டுக்கு போய் நம்மளால முடிஞ்ச எதையாவது பண்ணி அவங்கள காப்பாத்துவோம்னு வேகமா வராங்க. வந்து ஹீரோட வீட்டு வாசல்ல நின்று ஹீரோவை கத்தி கூப்பிட்டா ரெண்டு வீட்லயும் வாசல்ல இருந்த செக்யூரிட்டியே இவங்களை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. எவ்வளவு கத்துனாலும் கதறினாலும் உள்ளேயே விட மாட்டாங்களா. சரின்னு ரசிகர் மன்றத்துல மேல இடத்துல இருக்கிறவங்க மூலமா ட்ரை பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால இப்படி அப்ரோச் பண்ணா சரியா வராதுன்னு ஆட்டோல மைக் செட்டை கட்டி அவங்களோட ஹீரோ வீட்டு வாசல்ல நின்று அவங்க பிரச்சனையை சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ரெண்டு குரூப்பா அவங்க ஹீரோட வீட்டுக்கிட்ட நின்று அலப்பற பண்ணிட்டு இருக்க செக்யூரிட்டி அவங்கள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு கேங்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. சரின்னு போலீஸ் கிட்டயாவது கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு அதை ஒரு கேஸாவே மதிக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ தாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இதெல்லாம் சைபர் கிரைம் பிரச்சனைப்பா, அங்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, அப்படி அங்க போனாலும் உடனே வேலை ஆகாது, இருந்தாலும் என்னால முடிஞ்ச உதவியே உங்களுக்கு பண்றேன்னு சொல்றாரு. ஸ்டேஷன்ல யாருமே எதுவுமே கண்டுக்காதப்ப சம்பந்தமே இல்லாம இவர் மட்டும் வந்து ஹெல்ப் பண்றாருன்னு பார்த்தா அவரு நான் கேப்டன் விஜயகாந்தோட ஃபேன்னு சொல்றாரு. உடனே ஒரு
டிவி சேனல்ல வேலை பார்க்குற அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த பிரச்சனையை சொல்ல அது அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பிரேக்கிங் நியூஸா வர ஆரம்பிச்சிடுது. அதோட இந்த பசங்களும் அவங்க சோஷியல் மீடியா ஃபேன் பேஜ்ல ஷேர் பண்ணி இந்த நியூஸை பயங்கர வைரல் ஆக்கிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் மாட்டினா நியூஸ் சேனல்லாம் சும்மா இருப்பாங்களா? பெருசா ஒரு கண்டென்ட் சிக்கிருச்சுன்னு தாதா ராசா ரெண்டு ஹீரோட ஒவ்வொரு ஃபேன்ஸ், சமூக ஆர்வலர், அப்புறம் ஒரு கட்சியை சேர்ந்த ஆளுன்னு 4 பேரை கூப்பிட்டு வச்சு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேன்ஸ் கிட்ட இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா ஒருத்தன் நாங்க தான் உச்சத்துல இருக்கோம்னு சொல்றான். இன்னொருத்தன் பார்த்தா கிட்னாப்பர் எங்க ஆளு தாதாவோட பேரை தான் முதல்ல சொன்னான், நாங்க தான் எப்போதும் நம்பர் 1 அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கானுங்க. சமூக ஆர்வலர் கிட்ட கேட்டா அவரும் பெருசா ஒப்பீனியன் எல்லாம் சொல்லாம இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிற வரையும் நாடு உருப்படாதுன்னு ஃபேன்ஸை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. சரின்னு கடைசியா அரசியல்ல இருக்கிற ஆள் கிட்ட கேட்டா அவங்களுக்கு இது என்ன ப்ரோக்ராம்னே புரியாம அடுத்த எலெக்ஷன்ல எங்க ஆட்சி தான் அப்படின்னு அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மொத்தத்துல ரசிகர்கள், சமூக ஆர்வலர், அரசியல்வாதின்னு ஒருத்தரும் மெச்சூரா பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பக்கம் மீடியா, ஃபேன்ஸ், பொலிட்டிக்கல்னு எல்லா சைட்ல இருந்தும் ரெண்டு ஹீரோக்கும் பெரிய பிரஷர் ஆகுது. இதனால அவங்க கிட்னாப்பர் கிட்ட பேசிதான் ஆகணும்னு ஒரு நிலைமை வர அப்பதான் ரெண்டு பேரும் வேற வழியே இல்லாம கிட்னாப்பர் கிட்ட கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுறாங்க. கிட்னாப்பர் அவன் கடத்தி வச்சிருக்க 3 பேர் சாகாம இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஹீரோக்கும் 3 டிமாண்ட் மட்டும் வைக்கிறாங்க. தாதாவோட போன படம் ரிலீஸ் அப்ப அவர் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றேன்னு ஏறி ஒருத்தன் கீழே விழுந்து செத்துட்டான். அதனால அந்த பையனோட அம்மா அப்பாவை இவரோட அம்மா அப்பாவா தத்தெடுத்து சொத்துல பாதியா அவங்க பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்றான். அதே மாதிரி ராசாவோட போன படம் ரிலீஸ் அப்ப தியேட்டர் வாசல்ல லாரியில இருந்து கீழே விழுந்து செத்து போன ஃபேனுக்கும் அதே மாதிரி பண்ண சொல்றான். ரெண்டாவது டிமாண்ட் இந்த ரெண்டு ஹீரோட பசங்களும் அவங்க கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணணும், அதுவும் எந்தவித பாதுகாப்பும் இல்லாம. மூணாவது அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒரு பெரிய வேலையை பாக்குறான். இனிமே வாழ்க்கை பூரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும் தான் நடிக்கணும்னு சொல்றான். அப்படி இது எல்லாத்தையும் நாளைக்கு 5 மணிக்குள்ள செய்யலைன்னா 3 பேரையும் கொன்றுவேன் மிரட்டுறான். நீங்க தானே உங்க ஃபேன்ஸ சொந்தம் உயிர்னு சொல்றீங்க, அவங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களான்னு கட் பண்ணிடுறான். இந்த பிரச்சனை ஆன்லைன்ல இப்ப பெரிய டிபேட் மாதிரி ஆயிடுதுங்க. ஒரு பக்கம் ஃபேன்ஸ் எல்லாம் ஹீரோ அவங்க ஃபேன்ஸுக்காக செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்க ஏன் அதெல்லாம் செய்யணும்னு பல பேர் பல விதமான ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலா என்னதான் பண்ண போறாங்கன்னு மொத்த நாடே காத்துக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. 3 டிமாண்ட பத்தியும் நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நல்லா டிஸ்கஸும் பண்ணிட்டேன். 3மே கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லாத டிமாண்டா இருக்கிறதால அவங்களால அதை பண்றது கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. அதோட சாத்தியமாகிற டிமாண்ட் எதையாவது கேட்டா அதை கண்டிப்பா பண்றோம்னு சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப 5 மணி ஆயிடுது. கரெக்டா மாஸ்க் போட்ட அந்த கிட்னாப்பர் வீடியோ கால்ல வரான். அதோட அவன் கடத்தி வச்சிருக்கிற 3 பேரையும் காட்டுறான். அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம், யாரோட கலெக்ஷன் அதிகம்னு அடிச்சுக்கிட்டீங்க. கடைசியில உங்க ஹீரோ எந்த டிமாண்டையும் நிறைவேற்றல, அப்புறம் எதுக்கு இவங்களை உயிரோட வச்சுக்கிட்டு அப்படின்னு கிட்னாப்பர் 2 வாளை எடுத்து ஒரே நேரத்துல 3 பேரையும் வெட்டி வீசிடுறான். அதை லைவா பாத்துக்கிட்டு இருந்த மொத்த மக்களும் அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்படியே டக்குன்னு கட் பண்ணா இப்ப கிட்னாப்பர் மாஸ்க் அவுத்துக்கிட்டு வரான். பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் தாங்க அந்த கிட்னாப்பர். அடே நீங்க தான் ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிட்டு காசு, டைம், வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு நிக்கிறீங்க, ஆனா உங்க ஹீரோலாம் ஏசி ரூம்குள்ள நல்லா தான் இருக்காங்கன்னு இவங்கள பயங்கரமா கழுவி ஊத்துறாரு. ஒரு காலத்துல ராஜாக்களுக்கு அடிமையா இருந்தோம், அப்புறம் அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், கிரிக்கெட் பிளேயர், ஹீரோஸ்ன்னு இப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு எப்போதும் அடிமையாவே இருக்கும். நமக்கு எப்போதும் எவனையாவது ஒருத்தனை தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு அடிமையா இருக்கணும். ஐயோ அந்த ஹீரோ எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, இருந்தாலும் அவர் பேண்ட் அவரே எடுத்து போட்டுக்கிறாரு, அவர் சாப்பாட்டை அவர் கையாலே எடுத்து சாப்பிடுறாரு, எவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்காரு தெரியுமா அப்படின்னு அவ்வளவு புகழ்றது. இந்த மாதிரி ஆட்களை ஹீரோவா பாக்குறத விட்டுட்டு இன்னொரு உயிரை காப்பாத்துறவன், பசிக்கு சாப்பாடு போடுறவன், 10 பேரை படிக்க வைக்கிறவன், இவன் தான் ஹீரோ, அவங்கள ஹீரோவா பாருங்கன்னு சொல்றாரு. சரி முதல்ல இவர் யாரு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னு பார்த்தா இவரும் ஒரு காலத்துல இந்த பசங்க மாதிரியே ஒரு ஹீரோவோட வெறி பிடிச்ச ஃபேனா இருந்தவர் தாங்க. அவர் ஹீரோவோட கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தப்ப கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருக்காரு. அந்த சமயத்துல இவர் அத்தனை வருஷமா சாமியா பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோ கிட்ட வந்து உதவி கேட்க அந்த ஹீரோ இவர் குடும்பத்தை ஒரு ஆளாவே மதிக்கல. கடைசியில அவரோட ஒய்ஃப் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா தாதா ஃபேன்ஸுக்கும் ராசா ஃபேன்ஸுக்கும் நடந்த கலவரத்துல யாரோ இவரோட பையனை கொண்டுட்டாங்க. அதுல அவர் அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போயிட்டாருங்க. அதான் அந்த மாதிரி வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு. அதுவும் சாதாரணமா சொன்னா எவன் கேட்பான், அதான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் கிட்னாப் பண்ண யாரையும் கொல்லலங்க, அவங்களை அனுப்பி விட்டுட்டேன், வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல அப்பதான் சத்யாவுக்கும் ஜேம்ஸுக்கும் உயிரே வருது. ஆனந்த கண்ணீரோட 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. 3 பேரை கிட்னாப் பண்ண குற்றத்துக்காக பாஸ்கர் ஜெயிலுக்கு போயிட்டு 3 மாசம் கழிச்சு வெளில வராரு. அவரு வெளில வந்தோன்னு பார்த்தா அவரை பாக்குறதுக்கு ஒரு கூட்டமே வந்து நிக்குதுங்க. இவரு யாருக்கும் ஃபேன்ஸா இருக்காதீங்க, அவங்களோட வாழ்க்கையை பாருங்கன்னு அவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணா அதுல ஒரு கூட்டம் இவர் பண்ணதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவருக்கு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சு பேனரோட வந்து நிக்கிறாங்க. பாஸ்கர் அவனுங்களை பார்த்துட்டு இவனுங்களை திருத்தவே முடியாதுன்னு ரியாக்ஷன் கொடுக்க அதோட இந்த கதை முடியுதுங்க. இந்த கதையை சொல்லி முடிச்சோடனே ப்ரொடியூசர் வயித்த கலக்குதுன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போக அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து ஷில்பாக்கு கால் வருது. என்ன போன வேலை சக்சஸ் ஆயிடுமான்னு கேட்க இவ இப்பதான் மொதல் கதையே முடிஞ்சிருக்குன்னு சொல்றா. சரி இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம், இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோக்கும் இந்த ப்ரொடியூசர் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு இல்ல. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல ஹீரோட வைஃபுக்கு பிசிக்கல் பாண்டிங்கே வர மாட்டேங்குது. அதுவும் ஹீரோ பக்கத்துல வந்தாலே அந்த பொண்ணை உன தள்ளி விட்டுறா. ஏன் இவளுக்கு ஃபீலிங்ஸே வர மாட்டேதுன்னு டாக்டர்ட்ட எல்லாம் போய் செக் பண்றாங்க. அப்பயும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி இவளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு நாள் அவளுக்கு தான் ஒரு வானவில்னு தெரிய வந்திருக்குங்க. ஹீரோ கூட பழகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப்
ஃப்ரெண்ட்ஷிப்னு கூட தெரியாம நெருக்கமா இருந்ததால அது லவ்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்திருக்கா. கல்யாணமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவ யாருன்னு அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்றதுக்கு ஷில்பா ரெஸ்யூம் சென்ட் பண்ணிருக்காங்க. அது அவர் ஒய்ஃப் பார்த்துட்டு ஷில்பாவை பிடிச்சு போய் 2 பேரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் பிடிச்சு போய் அது அப்படியே லவ்ஸ் ஆயிடுச்சு. எப்படியும் பொண்டாட்டி நம்மள லவ் பண்ணல, அவ கூட இனிமே குடும்பம் நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவ உண்மையா லவ் பண்ற பொண்ணு கூடயாவது சேர்த்து வைப்போம்னு ஷில்பாவை அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் ஒரு டைரக்டர் மாதிரி அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் மேட்டரை சொல்லிருக்காரு. சரி, அதுக்கு எதுக்கு இந்த ஃபேன்ஸை பத்தி கதை சொன்னாங்கன்னு பார்த்தா ப்ரொடியூசர் வெறித்தனமான தோனியோட ஃபேனுங்க. அவரும் இந்த கதையில வந்த மாதிரி சில வேலைகள் எல்லாம் பார்த்திருக்காரா. அதான் கதை கேட்டு முடிச்சோன்னா ரெஸ்ட் ரூம் போறேன்னு போயிட்டு திரும்ப வந்து உட்கார்ந்துடுறாரு. ஷில்பா அவர்கிட்ட நான் உங்களை மாமான்னு கூப்பிட்டுக்கவான்னு கேட்க ப்ரொடியூசர் அவ எதுக்கு கேட்கறானே தெரியாம ஒரு பொண்ணு நம்மள மாமான்னு கூப்பிடுறதுக்கு கேக்குது, இதை எவன் வேணாம்னு சொல்லுவான்னு கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிடுறாப்ல. அடுத்த கதையோட பேரு பிளாக் அண்ட் ஒயிட். அந்த கதையோட ஓப்பனிங்ல தம்பி ராமையாவை காட்டுறாங்க. வெளிநாட்டுல படிக்க போன அவரோட பொண்ணு 3 வருஷம் கழிச்சு இப்பதான் ஊருக்கு வந்துகிட்டு இருக்கா. பொண்ணை 3 வருஷம் கழிச்சு பார்க்க போறதால அப்பா ரொம்ப குஷியா இருக்காருங்க. ஒரு வழியா நேர்ல பார்க்க போறோம்னு அவ்வளவு பாசத்தோட ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றதுக்கு வர அங்க பார்த்தா அவ உள்ள போடுற ட்ரெஸ்ஸ வெளில போட்டுக்கிட்டு அரைக்குறையா நின்னுட்டு இருக்கா. அதுவும் அவ கூட ஒரு பையன் வேற இருக்கானா. அதை பார்த்தோன்னா அப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. என்ன பொண்ணு இப்படி வந்து நிக்கிறான் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பொண்ணு கவர்ச்சியா வந்திருக்கிறத பார்த்துட்டு அவளையே எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேற மாதிரி பார்த்த பொண்ணை இப்படி மக்கள் வேற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு ஹாப்பியா வந்த அப்பாவோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது. அதனால வீட்டுக்கு வந்து சேர்ந்தோன்னா முதல் வேலையா வீட்டுக்குள்ள போறதுக்குள்ளேயே ஒய்ஃபை விட்டு பொண்ணு கூட ஒரு பையன் வந்தா அவன் யாருன்னு கேட்க சொல்றாரு. சரின்னு அவங்களும் கூட வந்த பையன் யாருமான்னு கேட்க அவ அது என்னோட கிளாஸ்மேட்னு சொல்லிடுறா. ஆனா அந்த பையன் கூட படிக்கிறவன் மட்டும் இல்லங்க, அவளோட லவ்வர் தான். ஒருவேளை அவங்க லவ் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் எந்த ஜாதின்னு கேட்க அந்த பையனுக்கு பின்னாடி வால் இல்ல, அதனால அவன் நம்ம ஜாதி தான் சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் வந்த அன்னைக்கு நைட்டே நான் பார்ட்டிக்கு போறேன்னு அவ பாட்டுக்கு திரும்ப அதே மாதிரி அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்ட்டிக்கு கிளம்பிடுறா. ஃபாரின்ல இருந்து வந்த பொண்ணு இப்படி சுத்திட்டு இருக்கா. அப்பா ரிட்டையர்ட் ஆயிருக்கிறதால நாளைக்கு அவரோட பாஸ் வேற வீட்டுக்கு வரதா சொல்லிருக்காரா. அந்த சமயத்துல பொண்ணு வேற இப்படி அரைகுறையா வந்து அவங்க குடும்ப மானத்தையே வாங்கிட போறான்னு பயம் வந்துடுது. அதனால ஒரு புது சல்வார் எடுத்துட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்து அவர் பொண்ணை நாளைக்கே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொல்றாப்ல. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் பாஸ் அவரோட ஃபேமிலியோட இவர் வீட்டுக்கு வராருங்க. தம்பி ராமையா அவரோட ஆபீஸ்ல ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆனதால அதனால அவருக்கு தனிப்பட்ட முறையில வீட்டுக்கு வந்து சால்வா போட்டு மரியாதை செலுத்துறாரு. எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்திருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிய வர பாஸ் உடனே என் பையனும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான், உங்களை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், நீங்க நல்ல ஃபேமிலிங்கிறதால நம்ம சம்பந்தியா இல்லாமனு சொல்றாப்ல. சரி பொண்ணை கூப்பிடுங்க, அது பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுப்போம், எல்லாம் செட் ஆச்சுன்னா டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு பொண்ணை கூப்பிட அவ பார்த்தா அரகுற ட்ரெஸ்ஸோட வந்து நிக்கிறா. அதை பார்த்துட்டு அவளோட அப்பா அம்மாவுக்கும் வந்திருக்க ஃபேமிலிக்கும் தூக்கி வாரி போட்டுருதுங்க. அது மட்டும் இல்லாம வந்தவ பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்றா. எனக்கு இப்படி இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளா இருக்கு, உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு அப்பாவோட பாஸ் கிட்டயே கேட்க அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல, திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. காலை கீழே இறக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வான அப்பா செய்க காட்ட அவ நான் எந்த ட்ரெஸ் போடணுங்கிறது என்னோட விருப்பம்னு சொல்லிடுறா. பாஸோட ஒய்ஃப் சாரி கட்டிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த காஸ்டியூம் தான் இருக்கிறதுலயே செக்ஸியானது, அவங்க அதை போட்டிருக்கும் போது நான் இதை போடுறதுல தப்பு இல்லைன்னு சொல்றா. அதோட அந்த ஃபேமிலி இவளோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நான் உங்க பையன் கூட ஒரு நாள் ராத்திரி தனியா இருக்கணும் ஓகேயான்னு கேக்குறா. பொண்ணு இப்படி இடக்க முடக்கான கேள்விகளா கேட்டுட்டு இருக்க அதுல வந்தவங்க செம்ம காண்டாகி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுவும் அப்பாவோட பாஸ் போறப்ப அங்கிள் பூமர் எடுத்துக்கோங்கன்னு பூமர் பபிள் காம கொடுத்து கலாய்ச்சி அனுப்பி விடுறா. பொண்ணு இந்த மாதிரி பண்ணதால அப்பா இவ்வளவு வருஷமா சம்பாரிச்சு வச்சிருந்த மரியாதை காத்தோட போயிடுதுங்க. அதுல அவருக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. அப்பா பொண்ணு கிட்ட ஏண்டி இப்படி பண்ணுன்னு கேட்டா உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும்னு சொல்லிடுறா. கட் பண்ணா அந்த சீன்ல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பொண்ணு செஞ்ச அந்த சம்பவத்துல அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அப்படியே அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பொண்ணோட பர்த்டேங்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அதோட அவள் லவ்வரும் பேரண்ட்ஸும் கூட வந்திருக்காங்க. இப்படி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அப்பாவை மட்டும் இன்னும் ஆளை காணுமா. அவரு எங்கன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க அவரு பார்த்தா ட்ரௌசரும் கிழிஞ்ச பனியனும் போட்டுக்கிட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் பாட்டுக்கு அந்த காஸ்டியூம்ல கேஷுவலா பார்ட்டிக்கு வர அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவரை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணோட பர்த்டேக்கு எல்லாரும் வந்திருக்கிறப்ப இந்த மாதிரி வந்துட்டாரா, அதனால அதுல பொண்ணு அப்படியே கண் கலங்கி போயிடுறா. என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஏன்பா இப்படி கேவலமா பண்றீங்க, என்ன பழி வாங்கறதுக்காக இப்படி பண்ணீங்களான்னு கேட்க அவரு எனக்கு இந்த ட்ரெஸ் தாமா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றாரு, அதுக்குன்னு எங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு இருக்குல்ல அப்படின்னு பொண்ணு கேட்க அததாமா நானும் சொல்றேன், எல்லாத்துக்கும் இடம் பொருள் ஏவல்னு இருக்குல்ல அப்படின்னு அப்பா பதிலுக்கு சொல்றாரு. இப்படி எங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு புரிய வைக்கிறதுக்கு தாங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தா அவன் வேற ஜாதியா இருந்தா 2 பேரையும் வெட்டி கொன்னு இருப்பேன். ஆனா இப்ப வேற ஜாதி இல்ல, நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா கூட எனக்கு அது பிடிக்கலனாலும் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிக்காமையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு அவரு வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல இருந்து வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னவரு இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நான் மாறிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இந்த ஜெனரேஷன் பசங்க நீங்க மட்டும் எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க, பூமர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வருத்தப்படுறாரு. அப்பதான் பொண்ணுக்கு நம்ம அப்பா எவ்வளவு நல்ல மனுஷங்கிறது புரியுது. அதோட யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொன்னாதான் புரியும்னு பொண்ணோட வசனத்தையே திரும்ப பொண்ணு கிட்ட சொல்லி அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. அதோட அந்த கதை முடியுதுங்க. அடுத்த கதையோட பேரு யுவர்ஸ் லவ்விங்லி பை லவ். இந்த கதையில யுகன்
யுகன்கிற கேரக்டர்ல அஸ்வின் தாங்க நடிச்சிருக்காரு. இவன் பல வருஷமா உண்மையான லவ்வுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் பாக்குற பொண்ணெல்லாம் லவ்வ தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணுதுங்க. ஒரு பொண்ணு சிச்சுவேஷன்ஷிப் வேணா ஓகேன்னு சொல்றா. அதாவது இவனை பிடிச்சிருக்கு, அதுக்காக வாழ்க்கை பூரா அவன் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்றா. இன்னொரு பொண்ணு உன்னை பெஞ்சிங்ல வச்சுக்கிறேன்னு சொல்றா. அப்படின்னா இப்ப வேற ஒருத்தன் கூட இருக்கா, அவன் கூட பழகிட்டு அவனை பிடிக்கலன்னா அடுத்து உன் கூட பழகுறேன்னு சொல்றா. சுருக்கமா சொல்லணும்னா ட்ரெயின் டிக்கெட்ல வர வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி. இன்னொருத்தி பார்த்தா நம்ம டிங்க் வேணா ஓகேன்னு சொல்றா. டிங்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டியூவல் இன்கம் நோ கிட்ஸ் தான். ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ஆனா குழந்தை மட்டும் கிடையாதான். இன்னொரு பொண்ணு நம்ம குளிர்காலத்துல மட்டும் சேர்ந்திருக்கலாம்னு சொல்றா. என்ன இவளுங்க என்னென்னமோ டேம்ஸ் போட்டு லவ் பண்றாளுங்க அப்படின்னு யுகனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் கடைசியா ஒரு பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா அதுல ஹைலைட் என்னன்னா அந்த பொண்ணுக்கு இவனையும் பிடிச்சிருக்கு, இன்னொருத்தனையும் பிடிச்சிருக்குன்னு மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளா. அதனால யுகன் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம கடுப்பாகி புது சிம்மை வாங்கி நம்பரை மாத்திடுறான். இந்த சிம்ல தாங்க பெரிய சம்பவமே இருக்கு. சிம்மை ஆக்டிவேட் பண்றதுக்காக அதுல இருக்கிற பெரிய ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு டயல் பண்ண அது பார்த்தா யாருக்கோ கால் போகுது. சொல்ல போனா அவன் ஒரு நம்பரை தப்பா போட்டிருக்கான். என்னதான் தப்பா போட்டாலும் அது சிம் ஆக்டிவேஷன் நம்பர். அதோட அந்த நம்பர் 15 டிஜிட்க்கு மேல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ரிங் போனது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பொண்ணு வேற அந்த கால் அட்டென்ட் பண்றா. அதை கேட்டுட்டு ஒரே ஷாக் ஆனவன் இவன் கால் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட யாருன்னு கேட்க அந்த பொண்ணு அதுல காண்டாயிடுறா. அதோட அந்த போன் கால்ல பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க நியூஸ்ல விஜயகாந்த் ஜெயந்திக்கு இன்னைக்கு சிஎம் சிவகார்த்திகேயனும் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் சேதுபதியும் திருச்சியில இருக்கிற விஜயகாந்த் சிலைக்கு மாலை போட்டு கேப்டன் விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்திட்டு போனதா சொல்றாங்க. அது என்னங்க புதுசா விஜயகாந்த் ஜெயந்தின்னு கேட்க, யோ என்னையா வேட்டு கிரகத்துல இருந்து பேசுற மாதிரி ஏதோ புதுசா கேக்குற, கேப்டன் விஜயகாந்தோட பிறந்த நாள் தான் விஜயகாந்த் ஜெயந்தி, அதை அனௌன்ஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்றா. எது 10 வருஷத்துக்கு மேல ஆகுதா? ஆமா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, இது என்ன வருஷம்னு கேட்க, அவன் நான் திருச்சியில இருந்து பேசுறேன், இது 2050. ஏன் நீ பல வருஷமா கோமாலா இருந்தியான்னு கேக்குறா. அப்பதாங்க இவனுக்கு ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம் தெரியுது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இப்ப நடந்துகிட்டு இருக்க T20 ஃபைனல்ஸ்ல யார் வின் பண்ணுவான்னு நெட்ல பார்த்து சொல்ல அவ இந்தியா தான் வின் பண்ணும், கோலி தான் கடைசியா 6 அடிச்சு பினிஷ் பண்ணுவார்னு சொல்றா. அதே மாதிரி இங்க நடக்குது, வேர்ல்டு கப்ல இந்தியா தான் வின் பண்ணுது. ஃபியூச்சர்ல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு இப்ப இருக்கிற எந்த ஆப்பும் இல்லையா, அதனால போன் காலை தவிர வேற எதுலயும் அவளை கம்யூனிகேட் பண்ண முடியல. ஃபியூச்சர்ல இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அவளுக்கு அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஏதாவது கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கால் பண்ணும்போது அவளோட அப்பா அட்டன் பண்ணிடுறாரு. அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனதுல அவருக்கு ஒரு கால் இல்லைன்னு தெரிய வருது. அதை வச்சு ரெண்டு பேரும் வேற வேற டைம் லைன்ல இருக்காங்கன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு யுகன் ஒரு பிளான போடுறான். 2025ல இன்னைய டேட்ல இன்னைக்கு நைட்டு தான் ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு தெரிய வர யுகன் அவருக்கு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு, எந்த வண்டியில போனாரு, எது அவர் ஆக்சிடென்ட் பண்ணுச்சுன்னு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி அதே டைமுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அங்க நித்யாவோட அப்பாவும் ஆப்போசிட்ல ஒரு காரும் நேருக்கு நேர் வர யுகன் டக்குன்னு உள்ள புந்து அவங்க அப்பாவை காப்பாத்திடுறான். உடனே நித்யாவுக்கு கால் பண்ணி அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு அப்பாவை போய் உடனே பார்க்க சொல்ல அவளும் ரூமுக்கு வந்து பார்த்தா அவரோட இன்னொரு காலையும் காணும். அவரை காரு கிட்ட இருந்து காப்பாத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் போதையில வேற ஒரு லாரி மேல கொண்டு போய் சொருகி இன்னொரு காலும் போயிடுச்சுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் நித்யா நம்ம ஃபியூச்சர்ல இருக்கோங்கிறதே புரிஞ்சுக்கிறா. ரெண்டு பேரும் வேற டைம் லைன்ல இருக்கிறது தெரிஞ்சு ஆர்வம் அதுக்கு போயிட்டதால அப்பாவோட காலை பத்தி அவ பெருசா எடுத்துக்கல. அப்பாவோட காலுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பிளான் பண்ணி இருக்கிறதால அவ நான் 2 காலையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம அவளோட அப்பாவை பத்தி பேசும்போதுதான் அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் அவ பிறந்தப்பவே இறந்துட்டாங்க, இது அவளோட வளர்ப்பு அப்பான்னு தெரிய வருது. அதுல இருந்து ரெண்டு பேரும் அப்படியே போன்ல பேசி கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாக ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போய் ரெண்டு பேருக்கும் லவ்ஸ் ஆயிடுது. இவன் பேசிக்கா ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறதால நித்யாவோட அடையாளங்களை சொல்லி வரைஞ்சு பாக்குறான். பார்த்தா அவளை அப்படியே கரெக்டா வரைஞ்சிடுறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் எனி டைம் போன்லயே பேசிக்கிட்டு அதுலயே லவ் பண்ணிட்டு இருக்க யுகன் ஒரு நாள் அவளோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டு திருச்சியில இருக்கிற அவளோட வீட்டுக்கே வந்துடுறான். அங்க ஹவுஸ்மேட் மூவில வர மாதிரி வீட்டு செவுரில் எழுதி கம்யூனிகேட் பண்ண அவ அதை 2050ல லைவா பாத்துக்கிறா. இங்க இவன் தன்னோட உருவத்தை செவுத்துல வரைய அப்பதான் அது மூலமா யுகன் எப்படி இருப்பான் ஃபர்ஸ்ட் டைம் அவ பாக்குறா. இப்படி வரைஞ்சுக்கிட்டே யுகன் அவள்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்க போதையில அவன் கூட வந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனை தெரியாம இடிச்சதுல போன் கீழே விழுந்துடுது. அதுல அந்த போன் ஃபுல்லா நொறுங்கிடுதுங்க. அதனால உடனே ஃப்ரெண்டோட போனை வாங்கி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்க மத்த போன்ல இருந்தெல்லாம் அந்த நம்பருக்கு கால் போக மாட்டேங்குது. சரின்னு டேமேஜ் ஆன அவனோட போனை சரி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறான், அதுவும் வேலைக்காக மாட்டேங்குது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எவ்வளவு ட்ரை பண்ணி அவகிட்ட பேசவே முடியலங்க. கட் பண்ணா 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அவனுக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு அவனோட ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ரூமுக்கு வெளியில தனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா நித்யா வந்து நிக்கிறா. ரெண்டு பேரும் ஒருத்தர் நேர்ல பார்த்தோன்னா ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஹாப்பி ஆயிடுதுங்க. சரி நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்டா ஃபியூச்சர்ல டைம் டிராவல் டூல் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வந்திருக்கேன்னு சொல்றா. எப்படியோ ஒரு வழியா ரெண்டு பேரும் நேர்ல பாத்துக்கிட்டாங்கப்பா. 3 வருஷம் தவிச்சு போராடி பாஸ்டுக்கு வந்தவ யுவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அப்ப கரெக்டா நர்ஸ் வந்து உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு உள்ள கூப்பிடுறாங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சவன நித்யா அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அட பாவி, என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி குழந்தையே பத்துட்டியடா அப்படின்னு நித்யா கேட்க இவன் அது போதையில தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றான். அதோட நான் உன்னதான் லவ் பண்றேன், நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். சரின்னு இவன் ஏதோ சொல்றான்னு ரெண்டு பேரும் உள்ள வந்து குழந்தைய பார்த்தா குழந்தைக்கு நித்யாக்கு இருக்கிற மாதிரி கழுத்துல அதே மாதிரி ஹார்ட் ஷேப்ல ஒரு மச்சம் இருக்கு. இப்பதாங்க இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட தூக்கி வைக்கிறாங்க. இந்த குழந்தை தான் யுகன் லவ் பண்ற நித்யா.
சொல்லிடுறா, நித்யா தான் இந்த குழந்தை அப்படின்னா வெவ்வேறு டைம் லைன்ல அப்பாவும் பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது தெரிஞ்சோன்னு 2 பேருக்கும் மொழி பிதுங்கி போயிடுதுங்க. அதோட அவ பிறந்தோன்னா அப்பா வேற இறந்துட்டாங்கன்னு சொன்னதால யுகனுக்கு நம்ம சாக போறோமோன்னு பயம் வந்துடுது. உடனே டாக்டர் கிட்ட வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போதே ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, கடைசியில பார்த்தா அவன் கூடவே இருக்கிற அவனோட ஃப்ரெண்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடுறான். அந்த பையன் யுகனோட வைஃப் கிட்ட பல்லான வேலையை பார்த்திருக்காங்க. அவன் தான் நித்யாவோட பயாலஜிக்கல் ஃபாதர். அதுவும் அந்த பையன் சாகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணை பாத்துக்கன்னு சொல்லிட்டு செத்துடுறானா. அதனாலதான் யுகன் அப்பாவா இருந்து நித்யாவை பாத்துக்கிறான். யுகன் ஃபியூச்சர்ல இருக்கிற நித்யாவோட அப்பாவை காப்பாத்துறேன்னு காப்பாத்தினான்ல, அது வேற யாரும் இல்லைங்க, அது அவனோட ஃபியூச்சர் வெர்ஷன். அவனோட இன்னொரு வெர்ஷனை தான் அவன் பார்த்துட்டு வந்திருக்கான். இந்த உண்மையெல்லாம் 2 பேருக்கும் தெரிஞ்ச உடனே நித்யா அங்க இருக்க முடியாம திரும்ப ஃபியூச்சருக்கே கிளம்பிடுறா. யுகன் இதெல்லாத்தையும் நினைச்சு வாயை பொளந்து நிக்க, அதோட அந்த கதை முடியுது. காதல் எப்ப யாருக்கு யார் மேல வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்படி அந்த காதலை யாராவது தடுத்து நிறுத்தினாலோ இல்லாத வேற ஏதாவது பண்ணாலோ அது கள்ளக்காதல், தற்கொலை இல்லைன்னா கொலை வரையும் போகும் அப்படின்னு ஷில்பா அவளோட கதையை சொல்றதுக்காக அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி முடிக்கிறா. ப்ரொடியூசர் இந்த கதையை கேட்டு அப்படியே ஆடி போயிடுறாரா. அதனால பிபி ஏறி போய் உடனே பிபி டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஷில்பா, மாமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, அவருக்கு உடனே இது நம்ம பொண்ணை லவ் பண்ணவன் சொன்ன மாதிரியே இருக்கேன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இருந்தாலும் இந்த பொண்ணு லவ் பண்றதுக்கு நம்ம வீட்டுல யாரும் பையன் இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்ன விஷயம்னு கேட்க, அவ நானும் உங்க பொண்ணும் லவ் பண்றோன்னு ஒரே போடா போட்டுறா. அதுல அவருக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிடுதுங்க. வச்சா பாரு ஒரு ஆப்பு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க, அதோட டைட்டில போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.